சார் கேட்டப்போ சார் நான் புரியுதான் பார்க்குறேன், அநேகமாக நான் இப்போ மத்தியானம் கிளம்பிடுவேன், பதினெட்டு மத்தியானம் வரேன் சொன்னேன். அப்புறம் இதே பொறி போட்டுருந்தாங்க. அதனால இப்போ ரெண்டையும் முடிச்சுட்டு ஈவினிங்காக போய்க்கலாம், 9 டிக்கெட் புக் பண்ணிட்டேன். பண்ணிட்டு காலையில் போய்க்கலாம்னு சொல்லி அந்த 10:30 ரவி விட்டு இருந்தால் அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸாக சார் சொல்லி இப்போ வந்து நான் உள்ளே வந்தோடனே சரி நான் சட்டத்துக்கு போய் வருவாய்த்துறை ஓய்வூதியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல மன்னராட்சி காலத்துல இருந்தப்போ ஓய்வூதியம் இருந்த மாதிரி சட்டம் கிடையாது. நம்ம வந்து மன்னருக்கு உதவுறவங்களுக்கு அவங்க கிட்ட வேலை போட்டவங்களுக்கு மானியமாவோ இது பில்டிங்ஸ் நிலவரங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அப்ப அந்த காலத்துல வந்து ஓய்வூதியம் நம்ம டிசைன் பண்ண வந்தாங்க. அரசருக்கு உதவியாக வழங்கப்பட்டிருந்துச்சு. ஓய்வூதியத்தின் தந்தை நகர அவங்க வந்த பிறகுதான் ஓய்வூதியமே ஒன்று வந்துச்சு. இப்ப வந்து ஓய்வூதியம்ன்றது சார் சொன்னாங்க, இப்ப உள்ளவங்களுக்குலாம் புதிய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு சிபிஎஸ் அப்படின்றது இருக்கு. எல்லாரும் நிறைய போராடிட்டு தான் இருக்காங்க. இப்ப நம்மளை பொறுத்தளவுல இட் இஸ் பீயிங் எ பிளிஸ் ஃபார் அஸ், ஒரு பூம்னு சொல்லலாம். வயசான காலத்துல இந்த சும்மா ஒரு ஹியூமரஸா சொல்லுவாங்க, ஒரு பெண்ணும் சன்னும் கையுள்ள காலத்துல நமக்கு பென்ஷன் உதவுது அப்படிங்கிறது தான் ஒரு இயற்கையான இதா இருக்கு. நம்மளுக்கு வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை டிசைட் பண்றது, நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸை நம்ம கேட்டர் டு அவர் நீட்ஸ் அப்படிங்கும் போது நம்ம ஓய்வூதியத்தை பொறுத்துதான் நம்ம வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கை தரம் எல்லாமே. ஏன்னா அன்பு வயோதிகத்தில் அன்புங்கிறது பிரதானம் தான் இல்லை. ஆனா அன்பு காட்டுறவங்களே வந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க, விட்டமின் எம் இருக்கான்னு பார்ப்பாங்க முதல்ல. ஏன்னா நம்மகிட்ட வந்து கையில பணம் இருக்கா, ஆனா எல்லா வீட்லயும் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். எல்லா வீட்லயும் அவங்க பேரண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கிறாங்க. சில இடங்கள்ல வந்து அம்மா இந்த மாதிரி அவங்க மருந்து மாத்திரை வாங்குறது கூட இந்த மாசம் பென்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, மருந்து மாத்திரை வாங்க கூட காசு இல்லை அப்படின்ட்டு வருவாங்க. என்னைய பொறுத்தவரை சார் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து அடிஷனல் டிஓவா 4 வருஷம் திண்டுக்கல்ல இருந்திருக்கேன். அதுக்கு பிறகு இங்க 31/7/2024 அடிஷனல் டிஓ ஜாயின் பண்ணி 3 மாசத்துல எனக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு. டிஓவா ப்ரொமோட் ஆகி இங்கேயே ப்ரொமோட் ஆகி போட்டாங்க. நம்ம ஹெவி ஸ்டேஷன் என்ன செய்ய போறோம், நிறைய பென்ஷனர் ஸ்ட்ரென்த் மெட்ராஸ் பிபிஓக்கு அடுத்தபடியா மதுரை கிருஷ்ணகிரியில தான் 32,000 மேல பென்ஷன் வாங்குறாங்க. ஒவ்வொரு செக்ஷனும் ஒரு கம்பல்சரிக்கு ஈக்குவலா இருக்காங்க. ஆனா பிள்ளைங்க எல்லாருமே சுறுசுறுப்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே அந்த புத்தா இருப்பாங்க, எல்லாருக்கும் வேணும். ஆனா வந்து ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அது இன்னைக்கு சொல்லுவேன் என்னைக்கு சொல்லுவேன், ஆல்ரெடி சொன்னதுதான். ஓய்வூதியம் வந்து வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் வாதி நீங்க டீல் பண்ணா அவங்களை உட்கார வச்சு ஒரு ஸ்மைல், ஒரு சின்ன சிரிப்பை உட்கார வச்சு என்னன்னு கேட்டு நீங்க வந்து அவங்களோட என்ன வர்றாங்க இங்கிருந்து போகும்போது ஒண்ணுமே இப்படி செய்யல அப்படிங்கிற மாதிரி மனநிலையோட யாரும் போகக்கூடாது. இதுதான் என்னோட எய்ம். இப்போதைக்கு இப்போ வந்து ஒரு ஏதோ ஒரு ஐதுக்கு போறாங்க, அது முன்ன ஆகும். ஒரு பென்ஷன் போறாங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும், என்ஓசி வராம இருக்கும், இல்ல பேங்க் டீடைல்ஸ் தப்பா இருக்கும், ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு டிலே ஆகலாம். ஆனா வாண்டடா டிலே பண்ணக்கூடாதுன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். சில விஷயங்கள் நம்ம இதை மீறி கவனத்தை மீறியும் போயிருக்குது. இப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அக்டோபர் 2025 வந்து ஃபேமிலி பென்ஷன் ஃபுல்லா சாங்ஷன் பண்ணிருக்கணும், நவம்பருக்குள்ள எல்லாமே முடிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாருமே செஞ்சுட்டாங்க. அப்படின்னு செய்யணும்னா இந்த சீட்ல இருக்க முடியாதுன்னு இருக்கேன். ஏன்னா நம்ம முகமுணர்ச்சியோட எல்லாத்தையும் பேசுறோம், நம்ம எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியா பாக்குறோம் இல்லை, யாரும் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிற போறது இல்லை. அவங்களோட வேலைகள் காரணமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், காலையில 10:30 ஆபீஸ் ஆரம்பிச்சுட்டுங்க ஒரு 3:30 வரைக்கும், சாரி 2 மணிக்கு சாப்பிட போவாங்க, 2 மணி வரைக்கும் நம்ம வந்து பென்ஷனர்ஸ் தான். பென்ஷனர்ஸோட ரிக்வயர்மெண்ட்ஸ் ஏதாவது ஒரு காரணத்துக்கு வருவாங்க.
12 இங்கே வந்து நிறைய விஷயங்களுக்காக NHS வரல, பென்ஷன் வந்து அப்டேட் ஆகல, டிஐ எனக்கு வரல, எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டேட் காமிக்குது, இந்த சிஸ்டத்துல இது பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்காக வராங்க. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் டிக்கெட் ரைஸ் பண்ண சொல்லி உடனே முடிச்சு விட சொல்லி அதாவது சில சில பேர் வந்து அதை ஒரு இழுக்காக நினைக்கிறாங்க. நீங்க பென்ஷனர்ஸை உட்கார வச்சுட்டு நீங்க வந்து எங்களை அவமானப்படுத்துற மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு. இதையே நீங்க அவமானமா நினைச்சுக்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உன்னை திட்டெல்லாம் செய்யல, எப்ப அதை செய்ப்பா அப்படிதான் சொல்றேன். என்னோட என்னோட வே ஆஃப் ஒர்க்கு எப்படி வாங்குறதுன்னு கட்டி கொடுத்து வேலை வாங்கணும். சில பேர் சொல்லுவாங்க நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க அதனால நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. நீங்க ஒரு பிள்ளைய அடிச்சாக்கோ கஞ்சாவுக்கு வேலைக்கு போறா, நீங்க வீட்டிலேயே பாருங்க, ஒரு பிள்ளைய நடத்துறதுக்கும் அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால எல்லா பிள்ளைகளையும் நான் அந்த மாதிரிதான் சொல்லி இது பண்ணிப்போம். இன்னும் அப்படிதான் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மாறா ஏதாவது நேரத்துச்சுன்னா தயவுசெய்து ஏன் கவனத்துக்கு கொள்ளணும். நான் அந்தந்த நேரத்துக்கு அவங்க சொல்லிடுறேன். இப்போ ஒரு பென்ஷனர் வர்றாருன்னா அவங்ககிட்ட என்ன செய்யணும், சிபிபி ரெஸ்டோர் ஆகலையா என்ன காரணம், அவங்களுக்கு சிபிபி ஆல்ரெடி ரெஸ்டோர்டு அப்படின்னா நீ எதை வச்சு சொல்ற அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்ல. எனக்கு வந்து சிபிபி இத்தனை தேதி முடிஞ்சிருச்சு ஆனா நீங்க வந்து இத்தனை தேதி காமிப்பீங்க அப்படின்னா அதுக்காக காரணத்தையும் சொல்லணும். சிலருக்கு வந்து டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வச்சு சிபிபி முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேர் பாக்குறது இல்ல. 15 வருஷம் டேட் ஆஃப் பேமெண்ட்ல இருந்தா அதை வச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா சிடி ரிவிஷனுக்கு டேட் ஆஃப் ரிவிஷன் அதாவது டேட் ஆஃப் சிபிபி எதுலையுமே என்ட்ரி இல்ல. இது அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க இப்ப என்ன, ஏன்னா நம்மளே நம்மளை யாரும் சொல்லிக்க முடியாது. அதனால ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பதியணும்னு நினைச்சேன். சிடி ரிவிஷன் வந்துச்சுல 2010 ஒரு சிடி ரிவிஷன் வந்தது இல்ல. அதுல உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப், சே ஃபார் எக்ஸாம்பிள் இது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல உங்கள்கிட்ட எனக்கு பதிவுகள் இருக்கு, நான் அதை எழுதி வாங்கிட்டேன், எனக்கு தேதி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சிடி ரிவிஷன் மட்டும்தான் சிபிபி ரெஸ்டோரேஷன் பிபிஆர் லேக்கிங். மற்றதுக்கெல்லாம் என்கிட்ட இருக்கும், ஆன் ஸ்பாட் விடுறதுக்கெல்லாம் இருக்கும். அதனால அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சிபிபி ரெஸ்டோரேஷன்ல தவறு வராம பார்த்துக்கலாம். அதை நீங்க உங்கள்கிட்ட இருந்துச்சு இந்த 2010 வாங்கினவங்க யாராருக்கு அந்த பதிவுகள் இல்லையோ உங்க பேங்க் புக்கை பார்த்து அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 2025 நிறைய பேர் வரும். அது முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல, ரெஸ்டோர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. உங்க சக ஓய்வூதியத்தை சொல்லுங்க. ஒரு இன்னொரு விஷயம், மதுரை மாவட்ட கருவூலத்தில் வந்து மதுரை மாவட்ட கருவூல அறையில் வந்து ஒரு 95க்கு மேற்பட்ட இறப்புகள் இருக்கு. இறப்புகள் இருக்குன்னா இறப்புகள் நிறைய இருக்கு. அந்த இறப்புகளுக்கான பணம் வந்து வங்கியில இருந்து வரல கேட்டா நிறைய பேர் ஃபேமிலி பென்ஷன் இப்ப ஃபேமிலி இருக்குன்னா அவங்க வந்து எதையும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஃபேமிலி கன்வர்ஷன் போடணும், எஃப்எஸ்எஃப் போடணும், அதனால யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் வந்து இது குறையா சொல்றதா நினைக்க வேணாம். ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களோட லீகல் கேஸ் நிறைய இடங்கள்ல இல்லீகலா எடுத்துறாங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு தான் இப்ப நாளைக்கு முதல் அஜெண்டால இதே என்னன்னா டெத் அன்ரால், இதுதான் பெரிய சப்ஜெக்ட். 95 10 பேர் இங்க உட்காந்துருப்பாங்க, 10 பேர் இங்க உட்காந்துருப்பாங்க, ஏடி 5 ஏடி உட்காந்துருப்பாங்க, டைரக்டர் உட்காந்துருப்பாரு, மதுரை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நீ எஃப்ஐஆர் போட்டேன்னு கேட்பாங்க. எனக்கு எடுத்த உடனே எஃப்ஐஆர் போடுறதுல உடன்பாடு. அவங்க என்ன சூழ்நிலையில் எடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ஃபியூனரல் செலவு இருந்திருக்கும், ஏதோ ஒரு காரணங்களுக்காக எடுத்துக்கலாம். நான் செலவழிச்சேன், எங்க அம்மாவுக்கு அதை எடுத்துக்கிறேன், ரைட்டாக எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவங்களோட வாழ்நாள் வரைக்கும் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. அது வந்து அதுக்கு மேல இருக்கிறது கவர்மெண்ட் பணி. அது வந்து அந்த மாதிரி யாராவது எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கேள்விப்படுறதுங்க. நான் வந்து என்கிட்ட ஒரு 95% லிஸ்ட் இருக்கு, பேங்க் டீடைல்ஸ் இருக்கு. இன்னைக்கு எங்களால எல்லா ஃபீல்டு ஒர்க் தான் போயிருக்காங்க. பணங்கள் கண்ணடிப்பாளர்கள் பூரா போய் பேங்க்ல போய் இருக்கா இல்லையா, பேங்க்ல அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா, இல்ல லோனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல வேற மாதிரி அவங்க இல்லீகலா எடுத்துட்டாங்களா, இந்த விஷயம் எனக்கு எப்ப தெரியும், யாராவது சொன்னாதான் தெரியும். ரெண்டாவது பேங்க்ல இல்லைன்னு சொன்னாதான் நாங்க அந்த முடிவுக்கே வரவில்லை. அதனால அந்த மாதிரி நான் சார்கிட்ட அந்த லிஸ்ட் கொடுக்குறேன்.
உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அது யாராவது தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லி நான் வந்து முதல் எடுத்தோடனே நீங்க பேர் போடியான்னு தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நான் போகிறதுக்குள்ள ஒரு நான் என்ன சொல்ல போறேன்னா என்னோட மென்டாலிட்டியை நாங்கள் பேசி வாங்குறோம். ஒரு நயத்து பேசி நாங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்றோம். முதல்ல வந்து பென்ஷனர்ஸோட லீகல் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறமேலே நம்ம ரெவன்யூ நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுறது. நான் வந்து சார்ட்ட கொடுக்குறேன், குரூப்ல போட்டு இது பண்ணி இந்த ஓய்வூதியரோட பேர் தான் அதுல இருக்கும். அவங்க எந்த வங்கியில வாங்கினான்ற தான் இருக்கும். அந்த தொகை வந்து அவங்க யாராவது அவங்களோட பிள்ளைங்க யாராவது எடுத்துட்டா தயவுசெய்து சொல்லி எங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணுவோம். கெட்ட வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நாட் பட் த லீஸ்ட், நாட் லாஸ்ட் பட் த லீஸ்ட் என்ன சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் வந்து எனக்கு ஓய்வூதிய தினத்திற்கு எல்லாரும் பல்லாண்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி ஹெல்த்தியா வாழணும். NHIS நீங்க என்ன செலவழிக்கிறீங்களோ அது கிடைக்கணும்னு வாழ்த்தி அதை அவங்க பேக்கேஜ் வச்சிருக்காங்க. அதாச்சும் நம்மளுக்கு கிடைக்கணும்ல குறிப்பிட்ட காலத்துல. இப்போதைக்கு 8வது மாசம் வரைக்கும் போயிடுச்சு. 9, 10, 11 நாங்க அனுப்பியாச்சு. இட் இஸ் பெண்டிங் வித் JD. இப்போ DLSC வச்சு கலெக்டர் மூலமா நாங்க நெக்ஸ்ட் வீக் 11ஆம் மாசம் வரைக்கும் முடிச்சுக்குவோம். 11ஆம் மாசம் வரைக்கும் முடிச்சா 12 வந்து ஜனவரியில முடிச்சுக்குவோம் NHIS. அதனால அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க நிறைய பேர் வந்து நான் 9ஆம் மாசம் அனுப்பிச்சேன், 10ஆவது மாசம் அனுப்பிச்சேன், எங்க பேர்ல எதுவுமே இல்லை, பூராமே அனுப்பிச்சாச்சு. இது என்னன்னா இது ஒரு ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. DLSCங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர் கமிட்டிங்கிறது சேர்பர்சன் வந்து கலெக்டர், அதுக்கடுத்து JD, அதுக்கடுத்து TO, அதுக்கடுத்து UCC. இப்போ வந்து முதல்ல UCCக்கு போயிட்டு டைரக்டா போயிட்டு இருந்தது. இப்போ ஃப்ளோவை மாத்திருக்காங்க. ஏன்னா நிறைய கேசஸ் வந்து டைரக்டா UCC இருந்து ரிட்டர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல நாங்க வந்து JDக்கு HS அனுப்பி அவங்க வந்து ஒரு டீம் போட்டு ஒரு டாக்டர் போட்டு அவங்க சினாரியோ பீஸ் பண்ணி அந்த அதாவது டிசீஸோட இது ஒரு ஹாஸ்பிட்டலோட இதெல்லாம் வச்சு அது வந்து கவர்மெண்ட் லிஸ்ட்ல இருக்கா இல்லதே வச்சு அப்புறம் அது எமர்ஜென்சி பொறுத்து டிசைட் பண்றாங்க. எமர்ஜென்சினா ஒன்னா போடுறாங்க. சினாரியோ ஒன்னா உங்களுக்கு 75% மேல கிடைக்கும். 75 to 80% கிடைக்கும். அதனால ஃப்ரீ வரைக்குமே அந்த இது இருக்கு. போர்டு வரும்போது தான் அது நான் எமர்ஜென்சி, நான் அக்ரெடிட்டட் இந்த மாதிரி வரும்போது தான் தமிழ்நாடு மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் ரூல்னு இருக்கு. அதன்படி நம்ம GHக்கு அனுப்பி அங்க டாக்டர்ஸ் போடுறத வச்சு அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்க்கு எழுதுறோம். அது கவர்மெண்ட் வந்து GO இஷ்யூ ஆகி அது கிடைக்கிறதுக்கு அந்த சினாரியோ போர்டு வர்றது தான் இந்த மாதிரி வரும். இது NHIS பொறுத்தளவுல உங்களுக்கு என்ன இது இருக்கு, NHISஓ ஓய்வூதியமோ என்ன குவரிஸ் இருந்தாலும் என்ன இருந்தாலும் தாராளமா EO சேம்பர்ல வந்து கேட்கலாம். அந்த அசோசியேட் மீட்டிங் போன மாசம் முந்தின மாசம் நடந்துச்சு. இந்த மாசம் வைக்கலாம், அடுத்து இந்த மாசம் ரெவ்யூ தருவாங்க. நான் ஆக்சுவலா 23ஆம் தேதி சொல்லியிருந்தேன். 23ஆம் மேடம் இந்த ஒரு வாட்டி எங்களுக்கு ஜனவரி 1st வீக்ல நியூ இயர்ல இருந்து நம்ம ரெகுலரா வச்சிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வேலை கொடுத்துருக்கீங்க. அதாவது நாங்கள் சீட்மெண்ட் காரணம் மாதிரி எல்லாத்தையும் போய் இது கலெக்ட் பண்ற வேலையில இருக்கோம். இந்த அன்றான் பென்ஷன் இன்னைக்கு எல்லாருமே போயிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர், 5 பேர், அக்கௌண்டன்ஸ் 2 பேர், எல்லாரையும் நான் வேரியஸ் பேங்க்ஸுக்கு அனுப்பி இன்னைக்கு போய் கேட்க சொன்னேன். நான் ஹேவ் ஆன்சர் அதனால சரி எனக்கு இந்த வாய்ப்பளித்த சார் அவர்களுக்கும் வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.